புனித ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் மினா நோக்கி புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த முக்கிய அறிவிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. புனித ஹஜ் பயணிகள் தங்கியுள்ள கட்டடங்களுக்கு பேருந்துகள் வந்து சேரும். பயணிகள் அனைவரும் தங்களது தங்குமிடங்களிலிருந்தே இஹ்ராம் அணிந்து மினாவிற்கு புறப்பட வேண்டும். ஹஜ் பயணிகள் தங்களது பயணத்தின் போது மிக குறைந்த அளவிலான உடைமைகளை மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்கள் அதனை தங்களோடு எடுத்துச் செல்ல வேண்டும். மினாவிற்கான பேருந்து போக்குவரத்து இரவு முழுவதும் தொடரும் என்பதால் உங்களது கட்டடத்திற்கு பேருந்து வரும் வரை அவரவர் அறைகளிலேயே காத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சாலைகளில் கூட்ட நெரிசலை ஏற்படுத்த வேண்டாம். முதியவர்கள் மற்றும் பலவீனமான பயணிகளுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களை முதலில் அனுப்பி வைக்க வேண்டும். ஆரோக்கியமாக உள்ள பயணிகள் முதியவர்களுக்கும் பலவீனமானவர்களுக்கும் உதவ வேண்டும். மினாவை சென்றடைந்ததும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட இடத்திலேயே தங்கிட வேண்டும். சுய விருப்பத்தின் பேரில் இடங்களை மாற்றக்கூடாது. இந்த ஆண்டு முதன்முறையாக ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் இடம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மினாவில் உள்ள ஒவ்வொரு சோஃபா பெட்டிலும் ஹாஜிகளின் பெயரும் அவர்களின் பாஸ்போர்ட் எண்ணும் குறிக்கப்பட்டுள்ளன. மினாவிற்கு புறப்படும் போது உங்களிடம் ஒரு சிறிய கைப்பை மட்டுமே இருக்க வேண்டும். டிராலி பேக்குகளை எக்காரணம் கொண்டும் மினாவிற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம். அது ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும். உங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தேவையான மருந்து மாத்திரைகளை கையோடு வைத்துக் கொள்ளுங்கள். தங்குமிடங்களில் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குடைகளை பயன்படுத்துங்கள். அதிக அளவில் தண்ணீர் குடித்து உடலை நீரேற்றத்துடன் வைத்திருங்கள். அவசரப்படாமல் உங்களது ஹஜ் கடமைகளை எளிதாக்குங்கள். தவாஃபே ஜியாரத்திற்கு புறப்படும் போது குழுவாக செல்லுங்கள்.